இங்கே ஆசிட் அட்டாக்னால பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணு ஃபர்ஸ்ட் இப்போ வேலைக்கு கிளம்பிட்டு இருக்கா. தான் வந்து டாக்ஸி டிரைவர் இப்போ சேஞ்ச் கேட்டதுனால பக்கத்துல இருக்க மெடிக்கல் ஷாப்ல போய் சேஞ்ச் கேட்கறா. ஆனா அந்த ஓனர் இந்த பொண்ணை மதிக்கவே மாட்டேங்கிறாரு. கடையில இருந்த ஒரு அம்மாவும் தான் பையன் இந்த பொண்ணு பார்க்க கூடாதுங்கிறதுக்காக அந்த பையனோட கண்ணை மூடிக்கிறாங்க. அப்போதான் இந்த பொண்ணு அந்த கடையில அவங்க பக்கத்து வீட்டு ஆண்டியை பாக்குறாங்க. இப்போ ஆண்டி கிட்ட போய் சேஞ்ச் வாங்கிட்டு வந்த பொண்ணு வேலைக்கும் கிளம்புறா. அந்த பொண்ணு வேலைக்கு போய் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது பக்கத்துல இருக்க பொண்ணுமே நீங்க இன்டர்ன்ஷிப்காக வந்திருக்கீங்களான்னு சொல்லி கேட்கும்போது அந்த பொண்ணுமே ஆமான்னு சொல்றா. கேட்டு அங்க பக்கத்துல உட்காந்து இருக்க பொண்ணுமே சரி எல்லாருக்குமே ஒரு சான்ஸ் கிடைக்கணும்னு சொல்லி போற மாதிரி சலிப்பா பேசிட்டு இருக்கா. இந்த பொண்ணு பேசினது போதாதுன்னு சொல்லி அங்க வந்து டீம் லீடருமே இந்த பொண்ணு நீ கொஞ்சம் இடத்த சேஞ்ச் பண்ணி உட்கார முடியுமான்னு சொல்லி இந்த பொண்ணு தூக்கி ஒரு மூலையில உட்கார வச்சுட்டு அங்க இருந்து பையனை கொண்டு வந்து முன்னாடி உட்கார வச்சிருக்காங்க. எதுக்குன்னா இந்த சேர்ல இருந்து பார்க்கும்போது மேனேஜரும் நல்லாவே தெரியும் அந்த மேனேஜருக்கு டிஸ்டர்ப் ஆகுதுன்னு சொல்லி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த பொண்ணுமே காஃபி பிரேக்ல உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போது அங்க வந்து ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே உன்னை பார்க்கும்போது எங்க லைஃப் எவ்வளவோ ஓகேங்கிற மாதிரி தோணுது, உனக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு சொல்லி கம்பேர் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இவங்க இந்த மாதிரி பண்றதெல்லாம் அந்த பொண்ணுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தாலும் அதை வெளியே காமிக்காம எனக்கு அவ்வளவு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, எனக்கு ஓகே தான், என்ஐஎஸ்ல நல்ல பசங்க எல்லாம் பாப்பாங்கன்னு சொல்லி இப்போ அந்த ஆஃபீஸ்லயே ஒர்க் பண்ற ஒருத்தர் பார்த்து கை காமிக்கிறாங்க. பதிலுக்கு அவரும் கை காமிக்கிறாரு. இப்போ அன்னைக்கு டேல அவங்க என்னெல்லாம் ஒர்க் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி அங்க இருக்க மேடம் கிட்ட காட்டிட்டு இருக்காங்க. அதுல ஒரு பொண்ணு பண்ணதை அந்த மேடம் ரொம்பவே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பொண்ணு பண்ணது கொண்டு வந்து காமிக்கும் போது வாவ் சூப்பரா பண்ணிருக்கான்னு சொல்லி என்கரேஜ் பண்றாங்க. இதை பாக்குற கூட இருக்கவங்க எல்லாம் சிம்பத்திலேயே எல்லா அப்ரிசியேஷனும் வாங்கிட்டு போயிடறான்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளவு நேரம் நல்லா பேசிட்டு இருந்த மேடம் இப்போ அந்த பொண்ணை பார்த்துட்டு உனக்கு வந்திருக்க ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டே பாருமா பியூட்டி சம்பந்தப்பட்ட ப்ராஜெக்டா வந்திருக்குன்னு சொல்லி கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க. இந்த ப்ராஜெக்டை பார்த்த மேனேஜருமே பேசாம இந்த விளம்பரத்துல நீயே நடிச்சிருமா, நாங்க எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு தருவோங்கிற மாதிரி காட்டலாம்னு சொல்லும்போது அந்த பொண்ணு இல்ல சார் எனக்கு திறமைக்கு நீங்க மதிப்பு கொடுத்தா போதும், எனக்கு வாய்ப்பெல்லாம் கொடுக்க வேணாம்னு சொல்லி கிளம்பிடுறா.